தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மழை. இந்த குறளானது உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானது. திருக்குறளுக்கு பொதுமறை என்றே ஒரு பெயர் இருக்குது இல்லையா? இந்த குறளினுடைய விளக்கத்தை நாம் தெரிந்து கொண்டே வருவோம். இந்து மத ஆலய வழிபாட்டுக்கு செல்பவர்களுக்கு இது மிக அவசியமாக இருக்கும். இந்த செய்தி உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் தயவு செய்து நீங்கள் கடந்து செல்லலாம். பார்க்கவோ கேட்கவோ வேண்டாம். என்ன தான் இருக்குதுன்னு தெரிந்து கொள்ளணும்னு விரும்புகிறவங்க தாராளமாக கேளுங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரி, இந்த குறளின் பொருள் என்ன? தெய்வம் தொழால், எந்த தெய்வத்தையும் தொழாத ஒரு பெண் தன் கணவனையே தெய்வம் என்று வழிபடுறவங்க பெய்யென பெய்யும் மழை அப்படின்னு சொல்லப்படும். இந்த குறளின் பொருள்படி திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவனையே தெய்வமாகவும் கடவுளாகவும் எண்ணி வழிபடுறவங்களுக்கு இந்த இயற்கை சக்தி அவங்களுக்கு கட்டுப்படுதுன்னு சொல்கிறார். பாருங்கள், மழைங்கிறது அது இயற்கை. அந்த இயற்கையே தடுத்து நிறுத்தக்கூடிய, அதை அதட்டி வேலை வாங்கக்கூடிய அப்படி ஒரு சக்தி நமக்கு வரணும்னாக்கா இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியாக இருக்கணும் இல்லையா? அந்த சக்தி நமக்கு இருந்தால் தான் இந்த இயற்கையை கட்டுப்படுத்த முடியும். இந்த சக்தி எப்படி வருது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாருனாக்கா, கணவனை தெய்வமாக வணங்கினா வேறு எந்த தெய்வத்தையும் வணங்க வேண்டாம் அப்படிங்கிறார். வேறு எந்த தெய்வத்தையும் கடவுளையும் வணங்க வேண்டான்னு. அப்படி பார்த்தாக்கா இன்றைக்கி ஆலய வழிபாட்டில் அதிகபட்சமாக ஆண்கள் இருக்காங்களா பெண்கள் இருக்காங்களா பாருங்கள். அதிகபட்சமாக பெண்கள் இருக்காங்க. அப்போது அங்கே ஒரு விஷயம் தவறாக போயிருக்குதுன்னு தானே அர்த்தம் இல்லையா? குறள் என்ன சொல்லுது? திருமணமான பெண்கள் தன் கணவனையே தெய்வமாக வணங்குங்கன்னு. ஆனால் ஆலயங்களில் போய் பார்த்தாக்கா அதிகபட்சமாக திருமணமான பெண்கள்லாம் ஆலய வழிபாட்டில் வெவ்வேறு உருவங்கள் சாமிகளை வணங்கிட்டு இருக்காங்க. அந்த கோயிலில் உள்ள கலாச்சாரம், பண்பாடு, ஆகம விதி, அந்த சாமிக்கான என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் யார் அங்கே கற்றுக் கொடுக்குறார்களோ அதையெல்லாம் நம்பி அந்த வழிபாட்டில் இருக்காங்க. அப்போது இவங்களாம் பெய்யன சொன்னால் மழை பெய்யுமா அப்படின்னா அது எனக்கு தெரியல. குறளின்படி நடக்காதுன்றார். ஏன்னா கணவனை தவிர நீங்கள் எந்த தெய்வத்தையும் வணங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. இதுக்கு பதிபக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா புருஷர்கள் மனைவியை வணங்கினா புருஷருக்கு எதனா சக்தி வருமானா கண்டிப்பாக வரலாம். இருமணம் கொண்டவங்க திருமணம்ங்கிற பேரில் ஒருமணப்பட்டிருக்கிறாங்க. இந்த இருமணம் கொண்டவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திருமணம் கொண்டார்கள் அப்படின்னாக்கா யாரை திருமணம் கொண்டாங்க? ஒருத்தரை திருமணம் பண்ணிக்கிறாங்களா? அது இல்லை. திருனாக்கா இந்த பிரபஞ்ச ஆற்றலாக இருக்கிற கடவுள்னு சொல்லப்பட்டிருக்கிற பேராற்றல் கொண்ட சக்தி அது. இந்த இரு மனமும் திருனா கடவுளை திருமணம் பண்ணுறாங்க. அதுக்கு தான் திருமணம் என்று பேர். அப்போது பாலினத்தில் இங்கே ஆண் பெண்ணுங்கிற வேறுபாடெல்லாம் இந்த தேகத்துக்கு தானே தவிர, ஆனால் ஆத்மாவுக்கு பாலினம் கிடையாது. அப்போது எல்லா ஆத்மாக்களும் பெண்கள் தான். யாரை திருமணம் பண்ணணுன்னா பேராற்றல் கொண்ட கடவுளை. அப்படி கடவுளை திருமணம் பண்ணிக்கிட்டவங்கெல்லாம் இந்த இயற்கையை அதட்ட முடியுமானா தாராளமாக முடியும். அதுதான் இந்த குறள் சொல்லுது. முதல்ல கட்டின கணவனையே கடவுளாக எண்ணுறவங்களுக்கு வான் சக்தி கிடைக்குது. அந்த ஒருமனப்பட்டு இருக்கிற அந்த பக்திக்கு ஒரு சக்தி கிடைக்குது. அவங்க அப்படி வணங்கி கடைசியில் கடவுள் மயமாக ஆகிறாங்க. அப்புறம் அந்த கடவுளே அவங்களுக்கு தேவையான சக்தியை கொடுக்குது. இந்த இயற்கையை உங்கள் விருப்பத்துக்கு மாற்றலான்னு அதுவும் சொல்லுது. அப்போ பெண்ணை மட்டும்தான் அப்படி சொல்லுது, ஆணை சொல்லலையா அப்படின்னாக்கா ரெண்டு பேரும் சேர்ந்தது தான் திருமணம். பேராற்றலை மட்டும் அவங்க பற்றி கொள்ளும்படியான ஆலோசனையில் ஒருமனப்படுறாங்க, ஒருமனப்படணும். அப்படி இருக்கிறவங்க தான் பேராற்றல் கொண்ட கடவுளை திருமணம் பண்ண முடியும், அந்த திருவை மனம் முடிக்க முடியும். அப்போ அந்த திருவனுடைய சக்தி பக்தியினால் எப்படி கிடைக்குதுன்னா இயற்கையை தன் விருப்பத்துக்கு மாற்றக்கூடிய அந்த பேராற்றல் கிடைக்குது. அப்போ இன்றைக்கி கோயிலில் நிறைய பெண்கள்லாம் பக்திமயமாக போகிறாங்க இல்லையா? இது சரியாக தவறா அப்படின்னா இது ஒரு விதமான வியாபாரம் தான் நடக்குது. 1% கூட இது சரியில்லை. 100% மக்களை கதைகள் வழியாக அந்த தத்துவங்களை மறைக்கப்பட்டு ஒரு கதைகள் வழியாகவே கடத்திக்கிட்டு போகிறாங்க.
நாம் வழிபடுற எல்லா சாமிகளுக்கும் ஒரு கதை இருக்குதுங்க. இந்த சாமி எப்படி வந்தார், இவர் எங்கேருந்து வந்தார், இவர் யார், என்னன்னு ஒரு கதைகள் போயிட்டே இருக்கும். அந்த கதைகளை பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா மனுஷாலை விட கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். மனுஷாளுங்க வாழற வாழ்க்கையே கொஞ்சம் நேர்மையாக இருக்குது. கடவுள்கள் பற்றின கதைகளை பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். இதையெல்லாம் கற்பனைகள் உருவான கதாபாத்திரங்களுக்கு உருவமைப்பு கொடுத்தது தான் கோயிலில் உள்ள சாமி சிலைகள். இப்போ இதெல்லாம் போய் வழிபடும் போது என்ன ஆகுதுனாக்கா, அதுக்கான விரதம் இருந்து அதுக்கான பக்தி செலுத்தி அதையே நம்பி வாழும்போது இயல்பு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா, இயற்கையாக அமைஞ்ச கணவன் மனைவிங்கிற வாழ்க்கை அது முற்றிலுமாக மாறுபடுது. பெண் அதிகபட்சமாக இறை பக்தி மேலே நாடி கணவனை விட்டுட்டு இறை மேலே தான் அதிக பக்தி எடுத்துப்பாங்க. விரதங்கள் இருக்கிறது, அந்த விரதத்துக்காக தன் உடலை வருத்திக்கிறது, இது மாதிரி விஷயங்களெல்லாம் அதிகபட்சமாக ஈடுபடுவாங்க. கேட்டால் நம்மளுடைய குடும்ப நலனுக்காக அப்படின்னு. இந்த விரதங்கள்லாம் மேற்கொண்டு தான் உங்கள் குடும்ப நலனை நீங்கள் சரி பண்ணுறீங்கன்னாக்கா அது கடவுளாக இருக்க முடியாது. கடவுள் அப்படி பண்ண மாட்டார். தங்களுடைய குடும்ப நலம் மேம்படணும்னாக்கா கணவன் மனைவி இருவரும் அந்த குடும்ப நலத்தை மேம்படுத்துறதுக்கு என்ன வழி பண்ணணும், பொருளாதார அடிப்படையில் தான். எல்லாருக்கும் பொருளாதார அடிப்படை தாங்க. அந்த பொருளாதார அடிப்படை எப்படி மேம்படுத்தணுங்கிற சிந்தனையில் வரணும். வேலை வாய்ப்பு இல்லையா, ஒரு தொழில் தொடங்கிறது இல்லையா, இதில் சிந்தனை எப்படி செஞ்சால் நம்ம மேலுக்கு வர முடியும், இதை தான் பார்க்க முடியும். இதை தவிர்த்து கோவில் மேலே பழியை போட்டு கோவில் மேலே எல்லா பாரத்தையும் கொடுத்துட்டு சாமி தான் செய்வாருன்ற அந்த எண்ணத்துக்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மேலான சிந்தனையில் மேலான வாழ்க்கையை அடையவே முடியாது. அப்போ கோயிலுக்கு போகிறதே தப்புன்றீங்களா அப்படின்னா நான் அப்படி சொல்ல வரல. கோவில்கள்லாம் ஏன் அமைக்கப்பட்டது, கோவில்னால் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. பாருங்கள், கோன்னா ராஜா, இல்லைன்னா வீடு. ராஜா வாழுற வீடு அப்படின்னு வச்சாங்க. யார் ராஜா? நம்ம தான் அந்த ராஜா. அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற அத்தனை கடவுள் வழிபாடுங்களையும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அது நம்மளை தான் சொல்லும். நம்முடைய உடலும் உடல் அமைப்புகளும் நம்முடைய ஆன்மா, அறிவு, சிந்தனை, மனசு இதை பற்றி தான் அங்கே வடிவமைச்சு வச்சுருப்பாங்களே தவிர நம்ம அன்றி அங்கே வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இந்த தத்துவத்தை புரிஞ்சு நான் தான் அந்த ராஜாங்கிற அந்த புரிதல் வந்துடுச்சுன்னா நாம் எண்ணியது நிறைவேறுங்கிறது தான் உண்மை. இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம வச்சுருக்கிற அத்தனை கோயில்கள்லையும் ஆலயங்கள்லையும் பாருங்கள், ஒரு அந்த கட்டமைப்பெல்லாம் பாருங்கள். கோபுரம் வச்சுருப்பாங்க, பிரதான வாசல் வச்சுருப்பாங்க, கொடிமரம் வச்சுருப்பாங்க, பலிபீடம் வச்சுருப்பாங்க, உள்ள கர்ப்பகிரகத்தில் சாமி வச்சுருப்பாங்க. இந்த சாமிங்கள்லாம் எதுக்காக இப்படி வச்சுருக்காங்கனாக்கா இது அப்படியே ஒரு பெண்ணினுடைய உடலாக பாவிச்சுக்கிறணும். ஒரு பெண்ணை மல்லாக்கா படுத்துக்கிட்டு 2 காலையும் மடக்கி புட்டை தாண்டை வச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் கோவிலுடைய அமைப்பு. கோயில் கோபுரம் அப்படி தான் இருக்கும். அந்த 2 கால் வழியாக உள்ளே போனாக்கா கர்ப்பகிரகத்துக்கு போய் அடையலாம். அதுதான் கோயில் வாசல். அந்த 2 கால் நடுவில் போகிறது தான் ராஜகோபுரமாக ரெண்டு முட்டி மேல் நோக்கி இருக்கு இல்லையா, அந்த 2 முட்டி தான் ராஜகோபுரமாக வச்சுருக்காங்க. அந்த நுழைவாசலுக்குள்ளே போகிறீங்க, முதல்ல கொடிமரம் பார்ப்பீங்க. உள்ளே போனோடனே முதுகுத்தண்டினுடைய ஆரம்பம் அங்கே தான் இருக்கும். ஃபைனல் கார்டினுடைய ஆரம்பம் அங்கே தான் இருக்கும். இந்த ஃபைனல் கார்டில் 32 ரிங் இருக்குது. நம்ம முதுகில் 32 ஜாயிண்ட் இருக்குது. அந்த கொடிமரத்துலேயும் 32 ரிங்கு வச்சுருப்பாங்க. எல்லாம் நம்ம உடலை வச்சு தான் இருக்கும். கொடிமரம் இருக்கும். அதுக்கு அடுத்து யாக குண்டம்னு வச்சுருப்பாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, நம்முடைய பிறப்பு வாசல் தான் அது. அந்த யாக குண்டத்தில் அக்கினியை மூட்டி அதில் தேவையான பொருட்கள்லாம் போட்டு யாகம் வளர்ப்பாங்க. இந்த யாகத்தினால் ஒரு சக்தி வருது அப்படின்னு. இதே தான் நம்ம பிறப்பு வாசலில் அங்கே நாதமும் விந்தும் கலக்கும்போது உள்ள கருவறையில் ஒரு குழந்தை உற்பத்தி ஆகுது. அதே தான் அக்னிகுட்டத்தை கடந்து உள்ளே போனீங்கன்னாக்கா கருவறை இருக்கும். கருவறையில் பார்த்தீங்கன்னா ஒரு சாமி இருக்கும். அந்த சாமி யாருன்னா அந்த சாமி தான் நான் தான் அந்த சாமி. இந்த சாமி எப்படி வந்தது, இந்த ஆசாமி எப்படி வந்தோங்கிற கட்டமைப்பு தான் அந்த கோயில் வழிபாடு. பாருங்கள், அந்த பிறப்பு வாசலில் விந்தும் நாதமும் கலக்கிறது. விந்துங்கிறது வெண்மையாக இருக்கும், நாதங்கிறது சிகப்பாக இருக்கும். விந்துங்கிறது ஆணை குறிக்குது, நாதம்ங்கிறது பெண்ணை குறிக்கிறது. இந்த நாதமும் விந்தும் கலக்கும்போது ஒரு கலர் வரும் இல்லையா, இதை தான் கோயில் வாசல் முழுக்க, கோயிலுடைய சுற்றுச்சுவர் முழுக்க அந்த வர்ணம் பூசியிருப்பாங்க பாருங்கள். வெள்ளையும் காவியுமாக இருக்கும். இந்த நாதமும் விந்தும் இங்கே கலக்கும்போது ஒரு கரு உற்பத்தி ஆகுது. அதனால் அது கரு அறைன்னு பேர் வச்சாங்க.
அந்த கரு அறையில் என்ன உற்பத்தி ஆகுது? ஒரு சாமி வந்திருக்குது. யார் அந்த சாமி? நாம தான் அந்த சாமி. சரி, இந்த சாமி எப்படி உருவாகுது? விந்தோட வேகத்தில் பெண்ணோட கர்ப்ப கிரகத்தில் உள்ள ஒரு கருமுட்டை இருக்குது. அந்த கருமுட்டையை உடைச்சி இந்த விந்து உயிராற்றல் அதில் தங்கும்பொழுது அதனுடைய வளர்ச்சி தான் ஒரு குழந்தையாக வருது. அந்த குழந்தையாக உருவாகிறதுக்கு முன்னே பிண்டம்னு சொல்லுவாங்க. அதை உருவம்லாம் வர்றதுக்கு முன்னாடி பிண்டம்னுவாங்க. அதை மழுன்னு சொல்லுவாங்க. மழுன்னா குழந்தைன்னு அர்த்தம். அதை தான் சிவன் கோயிலில் வச்சுருப்பாங்க. முட்டையை கவுத்து வச்சா எப்படி இருக்குமோ அப்படி தான் லிங்கம் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? சிவலிங்கத்துக்கு ஒரு உருவம் இருக்குதா? இருக்கவே இருக்காது. அதை வழிபடுறவங்க அதை அலங்காரம் பண்ணி அதுக்கு கண்ணு, காது, மூக்கு, வாய் இதெல்லாம் வச்சுருவாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் அதை பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்? முட்டையை கவுத்து வச்சது போல் இருக்கும். அதுதான் சிவலிங்கம் இல்லையா? அதுக்கு எந்த உருவமும் இருக்காது. இதுக்கு பேர் கரு அறை. அந்த அறை எப்படி இருக்கும்? இருட்டாக இருக்கும். இந்த அறை எப்படி இருக்கும்? இருட்டாக இருக்கும். அங்கே ஜன்னல்கள் இருக்காது. சரி, இந்த கருவறையில் எப்படி சக்தி உருவாகுது? இந்த குழந்தை வளர்கிறதுக்கு தேவையான சக்தி ஆற்றல் எங்கேருந்து வருது? இந்த தாயினுடைய உடல் அமைப்புலேருந்து தான், அவங்க சாப்பிட்ற உணவுலேருந்து தான் வருது இல்லையா? இதை எப்படி கட்டமைக்கிறாங்கன்னா, கருவறைக்கு மேலே ஒரு கோபுரம் இருக்கும். அந்த கோபுரத்தில் கலசங்கள் வைப்பாங்க. 3 கலசம் அல்லது 5 கலசம் அல்லது 7 கலசம், இன்னும் பெருங்கோயிலெலாம் 9 கலசம்னு வைப்பாங்க. இந்த கலசங்களில் நவதானியங்களை நிரப்புவாங்க. நவதானியம்ன்றா என்ன? நவம்னா 9. இந்த 9 ஓட்டை கொண்ட இந்த தேகம் உருவாகிறதுக்கு உணவு தான் முக்கியம் இல்லை, அது நவதானியத்தில் தான் கிடைக்குது. அதுக்கு அடையாளமாக தான் அந்த கலசத்தில் இந்த 9 நவதானியங்களை நிரப்புவாங்க. இதை நிரப்புகிற கலசம் ஐம்பொன்னால் செஞ்சுருப்பாங்க. பஞ்சபூத தத்துவங்கிறது மண், தண்ணி, காற்று, நெருப்பு, ஆகாசம். ஐம்பொன் தத்துவங்கிறது தங்கம், வெள்ளி, பித்தளை, இரும்பு, செம்பு. அந்த கலசத்திலிருந்து ஒரு செப்பு கம்பி கொண்டு வந்து கீழே கருவறையில் எந்த சுவாமி வச்சுருக்காங்களோ அந்த சாமியினுடைய பாதத்தில் ஒரு பீடம் அமைப்பாங்க. அங்கே ஒரு செப்பு தகடு அமைக்கப்பட்டிருக்கும். அந்த செப்பு தகடில் இந்த கம்பியை கொண்டு வந்து இணைச்சிருவாங்க. எதனாலனா, வான் சக்தியை அந்த ஐம்பொன்னால் ஆன கலசங்கள் உறிஞ்சி அந்த கம்பி வழியாக ஒரு சக்தி மின்சாரத்தை பாய்ச்சும். அது உள்ள கருவறையில் இருக்கிற அந்த சாமியினுடைய பாதத்தில் வந்து நிற்கும். உள்ளே என்ன நடக்குதுனாக்கா, அங்கே பஞ்சபூதம் சேருது. எப்படின்னாக்கா, சாமிக்கு மலர்களை எல்லாம் சூடுவாங்க இல்லையா? அந்த மலர்கள் ஈரமாக இருக்கும். அந்த சுவாமியானது கல்லாலேயோ அல்லது ஐம்பொன்னாலேயோ செஞ்சுருப்பாங்க. மண் தத்துவம் இருக்குது, தண்ணீர் தத்துவம் இருக்குது, காற்றுக்கு மலர்கள் தத்துவம் இருக்குது, காலி பிளேஸ் இருக்குது ஆகாசம்ன்ற பேரில். இந்த இடத்துல நெருப்பு சக்திக்கு ஒரு தீபத்தை ஏற்றுறாங்க. ஒரு கற்பூர ஆரத்திக்கு ஒரு தீபத்தை கொளுத்தின உடனே இந்த 5 சக்தி உள்ளே இருக்கும்பொழுது இந்த தீ பட்ட உடனே, தீபம் எரிஞ்ச உடனே இந்த 5 சக்தியை மிக்ஸ் ஆகி கருவறையிலேருந்து வர இந்த சக்தி ஆற்றல் வெளி வரும்போது அந்த வாசலில் நின்று அந்த சாமியை வணங்குற அத்தனை பேருக்குமே பஞ்சபூத தத்துவங்கள் அவங்க மேலே படும்பொழுது, இந்த உடல் பஞ்சபூதத்தில் அமைக்கப்பட்டுக்கிறதுனால இந்த உடலில் ஏதாச்சும் குறைபாடு இருந்தால் அந்த சக்தியை நம்ம சுவாசிக்கும் பொழுது நமக்கு உடல் சுத்தமாகும், உடல் சக்தி பெறும். இதுதான் கோயில் தத்துவம். இந்த கோயிலில் இருக்கிறது யார்? மனுஷன்தான். மனுஷன் எப்படி உருவாங்கினா அப்படிங்கிற தத்துவ அமைப்பு தான் இந்த கோயிலை தவிர வேறு எதுவுமே இந்த கோயிலுக்குள்ளே இல்லை. அப்போ அந்த கோயிலுக்கு போய் யாரை வணங்கிக்கிறோம்? நம்மளை நாமளே வணங்கிக்கிறோம். இதுதான் அந்த தத்துவம். கோயில் தத்துவமே அதுதாங்க. சாமிங்களுக்கு கல்யாணம் ஆச்சா, குழந்தைங்க பெற்றுக்கிட்டாங்கன்னா இதெல்லாம் கற்பனை கதை. மனுஷ வாழ்வையே அதில் கொண்டு போய் திணிச்சு கற்பனையாக வச்சுருக்காங்க. பாருங்கள், சாமிங்க கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி காட்டுவாங்க. கற்பனை கதைகள் தானே அன்றி நிஜமாக நடந்ததே கிடையாது. அதனால தான் சொன்னேன் ஆலய வழிபாட்டாளருங்க, இந்த செய்தி பிடிக்கலைன்னா தயவு செஞ்சு கடந்து போயிருங்க. ஆனால் உண்மை யாராலையும் மாற்ற முடியாது. இதுதான் தத்துவம். எல்லா ஆலயங்களும் தத்துவ அமைப்பில் தான் இருக்குதே தவிர, கோயிலே மனுஷனுடைய உடம்பு தான். உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம் இல்லையா? எல்லா கோயிலுங்க எவ்வளோ பெரிய கோவிலாக இருந்தாலும் சரி, அதனுடைய தத்துவம் என்னன்னா மனுஷ உடம்பு தான் அந்த கோயில் தத்துவமே. உன் புருஷன் தான் முக்கியம். அந்த புருஷனை மட்டும் கடவுளுக்கு நிகராக நீங்கள் வணங்கினா நீங்கள் இந்த இயற்கையை அசைக்கலாம். இந்த இயற்கை உங்களுக்கு கட்டுப்படும் என்கிறதா விதி.
அப்போது நாம் முன்னேறுவதற்கான எல்லா விஷயமும் எங்கே இருக்குதுன்னா கணவன் மனைவி அவங்களிடத்துல தான் இருக்குது. இந்த 2 சக்தி ஒன்று சேர்ந்து ஒரு மனதோட ஒரு செயலில் ஈடுபடும் போது அவங்களுடைய முன்னேற்றம் தன்னால் உருவாகுங்கிறது தான் விதி. இந்த எல்லா வெளியில் சுற்றின அத்தனை கோயிலுங்களும் நம்ம உடம்பை தானே சொல்லுதுங்கிற புரிந்துணர்வும் கிடையாது. இதெல்லாம் பெருசாக சொல்லி கொடுக்குறதும் கிடையாது. இதெல்லாம் ஆலயங்கள்லேயே வச்சு சொல்லி கொடுக்கணும். இப்போ நீங்கள் அடிக்கடி இங்கே வந்து போகிறீங்களே, இது என்னதுன்னு தெரிஞ்சுக்கங்க. இதை நல்லா விழிப்புணர்வாக சொல்லி கொடுத்துட்டோன்னு வச்சுங்களேன். இதனை அறிவு ரீதியாக, மனசு ரீதியாக, உடல் ரீதியாக அந்த விழிப்பு வந்துடுச்சுன்னா அடுத்த தலைமுறைக்கு அவங்க சொல்லி கொடுத்துட்டே போவாங்க. அதுக்கு தான் கோவிலில் கதா காலட்சேபங்கள்லாம் நடத்தினது. ஆனால் இப்போ அதெல்லாம் நடத்தாமல் வெறும் கதை வழிகளாகவே போயிட்டுருக்கு. சாமி எப்படி உருவாச்சு, இந்த சாமி என்ன ஆச்சு, இதுக்கான குடும்பம் என்ன, இவங்களுடைய பிள்ளைங்கள் என்ன, இவங்க எப்படி யுத்தம் பண்ணாங்க, எப்படி நாடு பிடிச்சாங்கன்னு ஒரு கதைகளாகவே போயிட்டு அதில் பலவிதமான பிரிவுகள், ஏற்றத்தாழ்வுகள், தீண்டாமை அப்படி வந்துடுச்சு. இந்து மதம்னு சாமி கும்பிட்றவங்களே சரிங்க, சைவம் இருக்குது, வைணவம் இருக்குது. இந்த சைவத்துலேயும் ஏற்றத்தாழ்வு இருக்குது, வைணவத்துலேயும் ஏற்றத்தாழ்வு இருக்குது. சைவத்தில் 63 நாயன்மார்கள், வைணவத்தில் 12 ஆழ்வார்கள், எல்லாம் ஒரே சாமி தான் வழிபடுறாங்க. அந்த இடத்துல பெருமாள், இங்கே சிவன். ஆனால் இவங்களுக்குள்ளவே ஜாதி பிறப்பு அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு, இந்த பக்கமும் அதே மாதிரி ஏற்றத்தாழ்வு இருக்குது. இந்த கோயிலில் போய் இதை தானே கற்றுக்கிட்டோம், அதை தானே கெட்டியமாக பிடிச்சிட்ருக்குறோம். அதுக்கான மரியாதைக்கு தானே ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க இல்லையா? இதுக்கு தான் அந்த குறள் சொல்லுது. இதை புரிஞ்சு விழிப்படையுங்க. தெய்வம் தொழால் தொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை. வெளியே நீங்கள் தேடி போகிறதுக்கு எந்த கடவுளும் எந்த சாமியும் இல்லை, எல்லாமே ஒரு கற்பனை தான். உண்மையிலே ஒரு பிரபஞ்ச ஆற்றலுக்கான அந்த சக்தி கடவுளுக்கு தான், அதை யாரும் பார்த்ததே இல்லை. உண்மையிலே யாரும் பார்த்ததே இல்லைங்க. அதுக்கு உருவமும் கிடையாது, அதுக்கு மொழியும் கிடையாது, அதுக்கு பெயரும் கிடையாது, அது எப்படி இருக்கணும்னு தெரியாது. அவரவர் ஒரு கற்பனையில் வெவ்வேறு பெயர்களை வச்சு, வெவ்வேறு உருவங்களை வச்சு அதை கொண்டாடுகிறோம், அவ்வளோதான். அது எப்படி பிரித்து வச்சுருக்காங்களோ அதுபோல் மனுஷங்கள்லேயும் பிரிஞ்சுருக்காங்க. அதனால தான் ஆலயங்களில் போய் பக்தியோ அன்போ வளராது. நான் ஆலயங்களுக்கெல்லாம் எதிரி இல்லை. ஆலயங்களில் எந்த விதமான பக்தியோ அன்பையோ நான் இது வரைக்கும் பார்க்கல. உலகத்தில் உள்ள அத்தனை மத வழிபாட்டு ஆலயங்கள்லேயும் அன்பு பக்தி கிடையவே கிடையாது. எல்லா இடத்துலையும் எனது நான் அப்படிங்கிற பிரிவினை தான் இருக்குதே தவிர, அதுக்குள்ளே தான் ஒரு கட்டமைப்புக்குள்ளே, அதுக்குள்ளே ஒரு வட்டத்துக்குள்ளே தான் ஒரு பக்தியை வளர்க்குறாங்களே தவிர, அந்த பக்தியும் பயனற்றதாக இருக்குது இல்லையா? கடவுளின் பேரால் இன்னொருத்தர் துன்பப்படுத்துறது சரியா தவறா சிந்திச்சு பாருங்கள். சரி, மீண்டும் சந்திப்போம். ஜெயக்குமார் ஊரப்பாக்கம்.